அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. உலகில் அதிகமாக அன்பை பேசியவர், அன்பிற்காய் உயிரை கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர், எல்லோரையும் அன்பு செய்யும் கடவுளாக இருந்தவர். இறுதியில் மனிதர்கள் யாருமே அன்பு காட்டாமல் சிலுவையில் அறையப்பட்டு இறந்து போன மீட்பின் நாயகன் இறைமகன் இயேசுவின் சிலுவை பாடுகளின் குரூர காட்சிகளை நினைவுபடுத்தும் புனித வெள்ளியின் மாலை பொழுது ஒவ்வொரு ஆண்டும் நம் நினைவுகளில் வந்து செல்லுகிறது. இயேசுவின் சாவு சூழ்ச்சிகளால் பின்னப்பட்டு வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டது. சட்டமும் சம்பிரதாயங்களும் மக்களின் நன்மைக்காகவே அன்றி அடிமைப்படுத்த அல்ல என்ற எழுச்சிமிக்க போதனை ஆளும் ஆட்சியாளர்களின் ஆணிவேரை அசைத்தது. உண்மையை கொன்று புதைக்க எத்தனை பொய்களும் புரட்டுகளும் கடைசியில் பொய்மைதான் வென்றது என்பதை காட்டும் இறைமகன் இயேசுவின் கொடுமையான கல்வாரி பயணம் நம் இதயத்தை பிழிந்தெடுக்கின்றது. இயேசுவின் செங்குருதியும் தசை துணுக்குகளும் கல்வாரி பாதை முழுக்க சிதறிய கொடுமை. ஆணிகளால் அறையப்பட்டு சிலுவையில் தொங்கி கடைசி துளி இரத்தமும் சிந்திய பிறகும் இயேசு கூறும் வார்த்தைகள், தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இந்த வார்த்தைகள் இயேசு உண்மையான இறைமகன் என்று நமக்கு உணர்த்துகின்றது. இயேசுவின் மரணம் நம் வாழ்வின் பாதையை மாற்ற அழைப்பு விடுக்கின்றது. என்னை பின்தொடர விரும்புகிறவன் தன்னை மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்ற இயேசுவின் வார்த்தையை அர்த்தமுள்ளதாக்குவோம். வாருங்கள், இயேசுவின் பாதச்சுவடுகளில் தடம் பதித்து கல்வாரிக்கு செல்வோம். அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை பெற்றுள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். அவர் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே. தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மீது நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராக எலிசபெத்து தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். எனவே கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நான் ஆண்டவரின் அடிமை. உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த மரியா கருவுற்றிருந்ததை யோசேப்பு அறிந்தார். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்ததனால் மரியாவை அவமானப்படுத்த விரும்பாமல் இரகசியமாக மரியாவை விலக்கிவிட யோசித்துக் கொண்டிருந்தார். மரியா மிகவும் நல்லவராயிற்றே.
இது எப்படி நிகழ்ந்தது? இதை கேள்விப்பட்டால் சமூகம் என்ன சொல்லும்? மரியாவிடமிருந்து நான் யாருக்கும் தெரியாமல் விலகிவிடலாமா? ஒரே குழப்பமாக இருக்கிறதே, என்ன செய்வது? யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். பின்னர் தாவீது வழி வந்தவரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவும் பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீது ஊருக்கு சென்றனர். அப்போது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். சத்திரத்தில் இடம் கிடைக்காததால் அருகிலுள்ள மாட்டுத் தொழுவத்திற்கு சென்றார்கள். அங்கு மரியா இறைமகனை பெற்றெடுத்தார். இயேசு தன் தந்தைக்கு தச்சு தொழில் உதவி செய்தார். ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இயேசுவும் தம் பணிவாழ்வின் தொடக்கமாக யோவானிடம் திருமுழுக்கு பெறச் சென்றார். நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர்? கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவும் தாயும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு சென்றனர். வாருங்கள் அம்மா, வாருங்கள். எனது அழைப்பை ஏற்று நீங்கள் வந்ததற்கு மிகவும் நன்றி. எங்கே உங்கள் மகன் வரவில்லையா? அதோ அவர் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, ஒரு முக்கியமான விஷயம். மற்றதெல்லாம் இருக்கட்டும், முதலில் மரியாவையும் இயேசுவையும் பந்திக்கு அழைத்துச் செல். ஐயா, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. என்ன என்ன சொல்கிறாய்? போதுமான அளவு திராட்சை ரசம் இருந்ததே, என்ன ஆயிற்று? அழைக்கப்பட்ட அனைவருக்கும் சரியாக இருக்கும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இப்போது தீர்ந்து விட்டது. இப்போது என்ன செய்வது? விருந்துக்கு வந்த எல்லோரும் என்னை ஏளனமாக பேசுவார்களே. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? என்ன குழப்பம் உங்களுக்கு? நான் தெரிந்து கொள்ளலாமா? ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் அம்மா, இன்னும் பல பேர் விருந்தில் கலந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் இப்போதே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் எனக்கு பெருத்த அவமானமாகிவிடும். கவலைப்பட வேண்டாம். இதை நான் என் மகனிடம் சொல்கிறேன். இந்த இக்கட்டான நேரத்தில் அவர் நமக்கு உதவுவார். நீ என் மகனை இங்கே அழைத்து வா. அம்மா, இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து என்னை காப்பாற்ற நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும்.
மனத்துயரில் இருப்பவர்களிடம் பேரிரக்கம் காட்டுவது அவரது அன்பு. நான் உங்களுக்காக அவரிடம் பரிந்து பேசுகிறேன். அம்மா, என்னை அழைத்தீர்களா? விருந்தில் பரிமாறுவதற்கான திராட்சைரசம் தீர்ந்து விட்டது. இது வெளியில் தெரிந்தால் எல்லோரும் ஏளனம் செய்வார்கள் என்று இவர் மிகவும் வேதனைப்படுகிறார். நீர்தான் இவருக்கு உதவ வேண்டும். அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே. அது எனக்கும் தெரியும் மகனே. இருந்தாலும் நம்மில் ஒருவர் துன்பப்படும் போது நாம் உதவ வேண்டும் அல்லவா? இவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். இத்தொட்டிகளில் நீர் நிரப்புங்கள். இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள். ஐயா, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லி ஆள் அனுப்பினனே. இதோ திராட்சை ரசம் தயாராகிவிட்டது. ஐயா, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவார். வேண்டிய அளவு குடித்த பின் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவார்கள். நீங்கள் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர்கள்? என்ன சொல்கிறாய்? கொடு இங்கே. அருமையாக உள்ளது. ஐயா, உமது செயலை கண்டு பூரிப்படைகின்றேன். எனக்காக உமது மேலான அற்புதத்தை வெளிப்படுத்தி விட்டீர். உமக்கு நான் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன, தண்ணீர் ரசமாக மாறிவிட்டதா? எப்படி ஆச்சரியமாக இருக்கிறதே! மெசியா உலகிற்கு வந்து விட்டாரா? இவர் உண்மையிலே இறைவாக்கினர் தான். இவர் வணக்கத்திற்குரியவர். வாருங்கள், அவரை வணங்குவோம். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். ஆணையிடவும் வேண்டாம். உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறுக்கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள். கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாவீர்கள். அவை புறம்பே அழகான தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும்
எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாயிருக்கின்றீர்கள். சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், கேட்க மாட்டாயா? இந்த இயேசு பொல்லாதவனாயிருக்கிறான். இவனை இப்படியே விட்டு வைத்தால் அது நமக்குத்தான் ஆபத்து. ஆம், இந்த இயேசுவின் பின்னால் பெரும் திரளான கூட்டம் செல்கிறது. இவன் மக்கள் கூட்டத்தை தன் பக்கம் திருப்பிக் கொண்டு நமது ஆட்சி அதிகாரத்தையே கைப்பற்றி விடுவான் போல் இருக்கிறது. நம்மை போல் பலர் வாழ வேண்டும் என்றால் இவன் ஒருவன் சாகத்தான் வேண்டும். ஆம், ஆனால் மக்கள் எல்லோரும் இவனை மெசியா என்கிறார்கள். இவனை கடவுளின் மகன் என்றும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவனா கடவுளின் மகன்? பாவிகளோடும் ஆயக்காரரோடும் வரி தண்டுபவரோடும் சேர்ந்து அவர்களோடு உண்டு மகிழ்ந்து உறவாடிக் கொண்டிருக்கிறான். இவன் நம்மை வெளிவேடக்காரர் என்கிறான். விரியன் பான்பு குட்டிகள் என்றும் ஏசுகிறான். இவனை கொன்று விடுவதுதான் நமக்கு மிக நல்லது. சரியாக சொன்னாய். இந்த இயேசு ஒரு மாய வித்தக்காரன். மந்திர தந்திரத்தால் மக்களை ஏமாற்றுகிறான். நமக்கு மரியாதை செய்வதற்காக நாம் வகுத்த சட்டங்களையே மாற்றுகிறான். அது மட்டுமல்ல, நம் முன்னோரான மோசே வகுத்த சட்டங்களையே இவன் மீறுகிறான். நம்மை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்கிறான். இவன் கதையை முடித்து நாம் இவனுக்கு கல்லறை கட்டிவிட வேண்டியதுதான். சரியாக சொன்னீர்கள் தலைமை குருவே. இந்த இயேசு எப்போதும் மக்கள் கூட்டத்தோடு தானே சுற்றி கொண்டிருக்கிறான். இவனை எப்படி பிடிப்பது? தலைமை குருவே, முதலில் இயேசுவுக்கு எதிராக நாம் மக்கள் கூட்டத்தை திசை திருப்புவோம். நான் இயேசுவின் நண்பர்கள் கூட்டத்தில் இருந்து ஒருவனை ஆசை காட்டி அழைத்து வருகின்றேன். இயேசுவை இப்போதே நாம் பிடித்து விடலாம். சற்று பொறுங்கள். பாஸ்கா பண்டிகை நெருங்கி வர இருப்பதால் அவனை இப்போது பிடிக்க வேண்டாம். காரியம் கைகூடி வரும்போது கச்சிதமாக செயல்பட்டு இயேசுவை பிடித்து விடலாம். தலைமை குருவே, நீங்கள் சொல்வதும் சரிதான். தலைமை குருவே, இவனைத்தான் இயேசுவின் நண்பர்கள் கூட்டத்தில் இருந்து அழைத்து வந்திருக்கின்றேன். நீதான் இயேசுவின் நண்பனா? உன் பெயர் என்ன? யூதாஸ் காரியோத். இயேசுவை நம்பி அவன் பின்னால் செல்லும் நீ ஏன் அவனை காட்டிக் கொடுக்க முன் வந்திருக்கிறாய்? உன்னை முழுமையாக நம்பலாமா? ஐயோ, என்னை நீங்கள் முழுமையாக நம்பலாம். இந்த இயேசு எல்லோரையும் அன்பு செய்ய சொல்கிறான். இயேசுவையே நம்பிக்கொண்டிருந்தால் நான் கையில் பணமில்லாமல் கஷ்டப்பட வேண்டியதுதான். ஆகவேதான் இயேசுவை காட்டிக் கொடுக்க முன்வந்தேன். எனக்கு கை நிறைய வெள்ளிக்காசு தருவீர்கள் தானே? தருகிறோம், தருகிறோம். நீ இயேசுவை எப்படி அடையாளம் காட்டுவாய்? நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவன்தான் இயேசு. பிடித்துக் கொள்ளுங்கள். நீ செய்ய போகும் வேலைக்காக இதோ 30 வெள்ளிக்காசுகள். 30 வெள்ளிக்காசுகள்? 30 வெள்ளிக்காசுகள்? 30 வெள்ளிக்காசுகள்?
சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். தந்தையே, தந்தையே, முடிந்தால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி அன்று உம் விருப்பப்படியே நிகழட்டும். ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? தந்தையே, தந்தையே, முடிந்தால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி அன்று உம் விருப்பப்படியே நிகழட்டும். இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? எழுந்திருங்கள், போகலாம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான். ரவி, நீர் வாழ்க. யூதாஸ், முத்தமிட்டா என்னை காட்டிக் கொடுக்கிறாய்? யாரை தேடி வந்தீர்கள்? நாசரேத்து இயேசுவை. நான் தான். அவனை கட்டி இழுத்து வாருங்கள். விடிவதற்குள் இவனை கைப்பாசிடம் அழைத்துச் சென்று பிளாத்துவிடம் கொண்டு செல்ல வேண்டும். இழுத்து வாருங்கள் அவனை. இயேசுவின் பாடுகளின் முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அர்ஜிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். நீங்கள் இவன் மேல் சுமத்தும் குற்றம் என்ன? பிலாத்து அவர்களே, இவன் எருசலேம் தேவாலயத்தை இடித்துவிட்டு 3 நாளில் கட்டி எழுப்புவேன் என்கிறான். தன்னையே கடவுளின் மகன் என்று சொல்லிக்கொண்டு தேவதூஷணம் செய்கிறான். அரசர் நீங்கள் இருக்க இவன் தன்னையே யூதர்களின் அரசன் என்று கூறி குழப்பம் விளைவிக்கின்றான். யூதர்களின் அரசன்? நீ யூதர்களின் அரசனா? நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி சொன்னதால் கேட்கிறீரா? மக்களும் தலைமை குருக்களும் உன்னை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள்.
நீ அரசாட்சி செய்ய வந்தாயோ? அரசன் என்பது நீர் சொல்லும் வார்த்தை. உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி கொடுக்கிறார். உண்மையா? அது என்ன? இவனிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை. இந்த மனிதனை நான் என்ன செய்யட்டும்? உங்கள் விருப்பப்படியே இவனை சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். இவனது இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஆண்டவரே, நன்மையை தவிர வேறெதையும் நினைத்திராத உமக்கு முள் கிரீடமா? ஐயோ ஐயோ! ஆண்டவரே, புனிதமான உமது உடம்பில் எத்தனை கசையடிகள்! ஐயோ ஐயோ! துரோகம் செய்து விட்டேனே. துரோகத்தின் சின்னமான நான் இனி எப்படி உயிர் வாழ்வேன்? கூடாது, இனி நான் உயிர் வாழவே கூடாது. கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? தியாகத்தின் தலைவன் தோள்களிலே பாவத்தின் சுமையினை பார்த்தாயா? பாவத்தின் சுமையினை பார்த்தாயா? இயேசுவின் பாடுகளின் இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அசிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் தோள்களில் சிலுவை சுமத்தப்படுகிறது. நசரேனாகிய இயேசு யூதர்களுடைய ராஜாவா? ஹா 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 ஹா! அரசே, நீர் மிகவும் கொடுத்து வைத்தவர். ஏன் தெரியுமா? மிக உயரமான கல்வாரியின் மலை அல்லவா நீர் அறையப்பட போகிறீர். வானத்தின் மீதும் பூமியின் மீதும் அதிகாரம் படைத்தவன் என்று கூறிக்கொண்டாயே, இன்று வானத்திற்கும் பூமிக்கும் இடையே அல்லவா நீ தொங்க போகிறாய்? ஹா 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 ஹா! சிலுவையை இவன் மீது சுமத்துங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? வாழ்வினுக்கெல்லாம் தலைவரிவர் வீழ்ந்திடும் காட்சியை கண்டாயா? வீழ்ந்திடும் காட்சியை கண்டாயா? இயேசுவின் பாடுகளின் மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அர்ஜிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார்.
ஏய் எழுந்திரு. ஹா 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 ஹா. மெசியாவாம் மெசியா விழுந்து கிடக்கிறான். ஹா 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 ஹா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். கல்வாரியே கல்வாரியே கடவுளின் மகன் நிலை கண்டாயா? மாமரியாவின் இதயத்திலே பாய்ந்திடும் வாளினை பார்த்தாயா? பாய்ந்திடும் வாளினை பார்த்தாயா? இயேசுவின் பாடுகளின் 4ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அசிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். ஐயோ, என்ன கொடுமை மகனே! கொடூரமாய் கசையடிகள் பட்டு முள்முடியால் உன் முகம் கலையிழக்க அழகிய உன் மேனி முழுவதும் இரத்தம் வழிகிறதே. இதற்காகவா நான் உன்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்தேன்? மகனே, காலமெல்லாம் மக்களுக்காக நன்மை செய்த உனக்கா இந்த நிலை? ஐயோ, உன்னை இந்த கோலத்தில் பார்க்கும்போது பெற்ற வயிறு பற்றி எரிகிறதடா மகனே. உலக மக்களை மீட்பதற்கு இந்த கொடிய வேதனையை அனுபவிக்கத்தான் வேண்டுமா? இந்த கொடுமையான சாவிற்கு நீ பலியாக வேண்டுமா? மகனே மகனே மகனே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். கல்வாரியே கல்வாரியே கடவுளின் மகன் நிலை கண்டாயா? மானிட மீட்பின் நாயகனில் மனிதத்தின் தோழமை பார்த்தாயா? மனிதத்தின் தோழமை பார்த்தாயா? இயேசுவின் பாடுகளின் 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அர்ஜிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். இவன் தடுமாறுவதை பார்த்தால் கல்வாரி வரை தாங்க மாட்டான் போல் இருக்கிறதே. இவன் சிலுவையை சுமக்க யாரையாவது கூப்பிடு. டே, இங்கே வா. யார் நீ? நானா? நான் சீரேன் ஊரானாகிய சீமோன். நீ எந்த ஊராக இருந்தால் என்ன? இவன் சிலுவையை சுமக்க உதவி செய். ஐயோ, நானா? வா இங்கே, இந்த சிலுவையை தூக்கு. தூக்கு. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். கல்வாரியே கல்வாரியே கடவுளின் மகன் நிலை கண்டாயா? கரைப்பட்ட முகத்தை துடைக்க வரும் வெரோனிகா வீரத்தை கண்டாயா? வெரோனிகா வீரத்தை கண்டாயா? இயேசுவின் பாடுகளின் 6ஆம் நிலை.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அசிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். ஆண்டவரே, என் மீட்பரே. ஏ பெண்ணே, நில். எங்கே போகிறாய்? என் இறைவனை காண. அவனா இறைவன்? அவன் ஒரு குற்றவாளி. என் மீட்பரை குற்றவாளி என்று சொல்வது யார்? அண்ணா, கைபாஸ், இவரிடம் கேட்டுப்பார். அவர்கள் சொல்லுவார்கள் இவன் செய்த துரோகத்தை. அது வஞ்சனையாளர்களின் சதி. என் ஆண்டவரால் குணம் பெற்ற, ஆறுதல் பெற்ற அநேக மக்களை கேட்டுப்பார். அவர்கள் சொல்வார்கள் இவர்தான் மீட்பர் என்று. பெண்ணே, அதிகம் பேசாதே, விலகினில். பெண் உண்மையை பேசினால் அதிகம் பேசாதே என்று அடக்குகிறார்கள். விடு, என்னை தடுக்காதே. ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, மலர் போன்றவும் அழகிய முகம் இன்று இரத்த வெள்ளத்தில் சீர்குலைந்து விட்டதே. உம் திருமுகத்தை துடைப்பதற்கு கூட எத்தனை எத்தனை தடைகள். ஆண்டவரே, உமக்கா இந்த நிலை? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? வேருடன் சாய்ந்திட்ட மரம் போல திருமகன் வீழ்ந்ததை பார்த்தாயா? திருமகன் வீழ்ந்ததை பார்த்தாயா? இயேசுவின் பாடுகளின் 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அர்ஜிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? இன்னல்கள் தாங்கிடும் வேளையிலும் ஆறுதல் மொழியினை கண்டாயா? ஆறுதல் மொழியினை கண்டாயா? இயேசுவின் பாடுகளின் 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அசிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். இயேசுவே, நீர்தான் எங்கள் தலைவர் என்று இந்த எருசலேம் நகரெங்கும் ஓசன்னா பாடி வெற்றி வீரராய் அழைத்து வந்தோமே.
இன்று நீ படும் இந்த கொடிய வேதனையை பார்த்து என் நெஞ்சம் வெடிக்கிறது. ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, கொடூரமான காயங்களால் உம் உடல் முழுவதும் ரத்தம் கொட்டுகிறது. ஐயோ, உம்மை இந்த பாரமான சிலுவையில் அறைந்தல்லவா கொல்ல போகிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே! எருசலே மகளீரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ கொடிய காலங்கள் வரப்போகின்றன. பச்சை மரத்திற்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? தூயவரான இயேசு தெய்வம் தூசியில் கிடப்பதை கண்டாயா? தூசியில் கிடப்பதை கண்டாயா? இயேசுவின் பாடுகளின் 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அர்ஜிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். ஏனப்பா இவன் தடுமாறி விழுகிறான், நீ அதை ரசித்து சிரிக்கிறாயே? நண்பா, இவன் அந்நாளில் சொன்னது இன்று என் நினைவுக்கு வந்தது. அதை நினைத்தேன், சிரித்தேன். என்ன சொன்னான் இவன்? சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றான். இன்று இவனது சுமையை சுமக்க முடியவில்லையே. அதை நினைத்தேன், சிரித்தேன். ராசக்காரன் தான், விரைவாக எழுந்து விட்டியே. நட. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? ஆடைகள் களைந்து செம்மறியாய் ஆண்டவர் நிற்பதை கண்டாயா? ஆண்டவர் நிற்பதை கண்டாயா? இயேசுவின் பாடுகளின் 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அசிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகிறது. சாகப் போகும் இவனுக்கு ஏன் இந்த மேலாடை? அதை கழற்றி எறியுங்கள். இவனது அங்கியை நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த அங்கி தையில் இல்லாமல் முழுவதும் அணியப்பட்டிருக்கிறது. அப்படியா? இந்த உடையை நான் எடுத்துக்கொள்கிறேன். முடியாது, முடியாது, நான் தான் வைத்துக் கொள்வேன். இல்லை இல்லை, நான் தரமாட்டேன். நிறுத்துங்கள் உங்கள் சண்டையை. இவனது ஆடையை குறித்து நமக்குள் சீட்டு போட்டு பகிர்ந்து கொள்வோம். அப்படியே செய்வோம். வாருங்கள், முதலில் இவனது ஆடையை பறிமுதல் செய்வோம்.
பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? ஆணிகளாலே அறையப்பட்ட அன்பரின் நிலையினை கண்டாயா? அன்பரின் நிலையினை கண்டாயா? இயேசுவின் பாடுகளின் 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அர்ஜிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் ஆணிகளால் அறையப்படுகிறார். இவனை சிலுவையில் கிடத்தி ஆணிகளால் அறையுங்கள். தூக்கி நிறுத்துங்கள் அவர்களை. இந்த ஆடையை என்ன செய்ய? கிழித்து போடுவோம். இதை என்ன செய்ய முடியும்? இது யாருக்கு கிடைக்கும் என்று நமக்குள் சீட்டு போட்டு பார்ப்போம். போடுவோம் போடுவோம், நல்ல யோசனைத்தான். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? சிகரத்தின் உச்சியில் தலைவன் நின்று உயிர் விடும் காட்சியை கண்டாயா? உயிர் விடும் காட்சியை கண்டாயா? இயேசுவின் பாடுகளின் 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அசிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். தந்தை தந்தை, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை. பிறரை விடுவித்தான். இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்து கொள்ளப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். யூதர்களின் அரசன் யூதர்களின் அரசன். நீ யூதர்களின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக் கொள். நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று. கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயலுக்கேற்ற தண்டனை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும்.
என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர். அம்மா, இவரே உன் மகன். இதோ உன் தாய். நான் தாகமாயிருக்கிறேன். யாரங்கே குளித்த காடியை கடற்காளானில் தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அவனுக்கு கொடு. இறைவா, இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? தந்தையே, தந்தையே, இதோ உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கியே கரைந்திடுமே. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கியே கரைந்திடுமே. கர்த்தாவே, உன் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ. ராஜா, இயேசு ராஜா, ராஜா, இயேசு ராஜா. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ. ராஜா, இயேசு ராஜா, ராஜா, இயேசு ராஜா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உலகுக்கு உயிர் தந்த இறைமகனின் உயிரற்ற உடல் இங்கு தாய்மடியில் வறியவள் இதயமோ நொறுங்கியது, மைந்தனின் முடிவினை கண்டதினோ. கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? அளவற்ற அன்பினால் தனை தந்த அன்னையின் துயரத்தை கண்டாயா? அன்னையின் துயரத்தை கண்டாயா? இயேசுவின் பாடுகளின் 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அர்ஜிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடல் அன்னை மரியாவின் மடியில் கிடத்தப்படுகிறது. அகிலாதிகாரணனே, சுகீர்த பரிபூரணனே, மாசனுகா தேவசுதனே, மகனே, 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 முப்பது வெள்ளி காசு குணையே, விற்பனை செய்த யூதாஸ், முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்ததை நினைந்தழுவேனோ. மகனே, 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 எப்பொழுதும் முன்னை விட்டு பிரியேன் என்று உரைத்த பேதுருவும் வேலைக்காரி கஞ்சி உன்னை மறுதளித்ததை நினைந்தழுவேனோ. மகனே, மகனே,
கற்றூனில் கட்டி வைத்து கசையால் அடித்ததை நினைந்தழுவேனோ அண்ணாஸ்கை பாசின் முன்னால் அடிபட்டதை நினைந்தழுவேனோ மகனே 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 கொலைகார யூதருன்னே சிலுவையில் அறிந்ததை நினைந்தடுவேனோ சிலையாக மடியில் உன்னை மனந்துடிக்க நினைந்தழுவேனோ மகனே 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 எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். கல்வாரியே கல்வாரியே கடவுளின் மகன் நிலை கண்டாயா, மனிதனை உயிர்ப்பித்த இறை மகனோ மண்ணுக்குள் மறைவதை கண்டாயா, மண்ணுக்குள் மறைவதை கண்டாயா. இயேசுவின் பாடுகளின் 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அசிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது.
சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்கள் சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது.